எல்லாருக்கும் வணக்கம். புஷ்பா 2 படத்த பத்தி கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து நம்ம பயங்கரமா தேடி போய் ட்ராக்கர்ஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்து கெஞ்சி கூத்தாடிலாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நேரா மைத்ரி புரொடக்ஷன்ஸ் உடைய அந்த ட்விட்டர் பேஜ்ல போனா அவங்களே அஃபிஷியலா போட்டுட்டே இருக்காங்க. ட்ராக்கர்ஸ் கூட இவ்வளோ வேகமா வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களே கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. 1409 கோடி கலெக்ஷன் வந்திருக்கு. ஹிந்தியில் 618 கோடி கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இப்போ நேற்று வந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 1508 கோடி ரூபாய்கள் வந்து கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது சர்வ சாதாரணமான விஷயம் இல்லை. வெறும் 14 நாட்களுக்குள்ள 15 நாட்களுக்குள்ள இவ்வளோ பெரிய கலெக்ஷன், 2 வாரத்தில் ஒரு படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷனை இந்தியாவுக்குள்ளே எடுக்குது அப்படின்னா, அதுவும் ஹிந்தி மார்க்கெட்டில் மட்டும் 618 கோடி ரூபாய்கள் வந்து ஒரு படம் வந்து கலெக்ஷன் எடுக்குது அப்படின்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் தெலுங்குலேருந்து டப் செய்யப்பட்ட ஒரு படம் வந்து 600 கோடி ரூபா ஹிந்தியில் கலெக்ஷனை வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ரொம்ப பெருமையான விஷயம்தான். இந்த படம் வந்து எப்படி இருக்குது, கதை எப்படி எடுக்கப்பட்டிருக்குது, ஸ்க்ரீன் பிளே எப்படி செய்யப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான அறிவுபூர்வமான விஷயங்களை வந்து தாண்டி ஒரு என்ன சொல்கிறோன்னா மக்களுடைய மனநிலை அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் நம்ம வந்து நகர்த்தணும். சினிமாவை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, இவ்வளோ கோடி ரூபாய் கலெக்ஷன் வருதுன்னா அத்தனை கோடி பேர் பார்த்துருக்கணும். 10 கோடி பேருக்கு மேலே வந்து படத்தை வந்து பார்த்தா தான் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த இடத்த நோக்கி வந்து நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். ஆக ஒரு படம் வெற்றி அடையணும்னா முதல் விஷயம் நம்ம கையில் வந்து என்ன இருக்கணும்னா, மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரியணும். நேற்று ஒரு வீடியோ கூட ஒன்று பார்த்துருந்தேன். புஷ்பா 2 படத்தில் வந்து எந்த அளவுக்கு மெர்சன்டைஸ் பண்ணியிருக்காங்க படத்தை பற்றின. புஷ்பாவில் வந்து அல்லு அர்ஜுன் டீ குடிச்சா கூட அதில் சக்கரா கோல்டு டீ இருக்குது. அதே மாதிரி டயர்னா டயரில் வந்து ஜேகே டயர்ஸ்னு ஒன்று இருக்குது, கஜாரியா சிமெண்ட் இருக்குது, அம்புஜம் சிமெண்ட் இருக்குது. அப்புறமேட்டு பாட்டில் டான்ஸ் ஆனால் பின்னாடி ஒரு கேனை போட்டு வச்சுருக்காங்க, அந்த டேங்க் போட்டிருக்காங்க. அந்த டேங்க் கூட ஒரு கம்பெனி வந்து விளம்பரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது பயங்கரமான ஒரு மெத்தட் தான். நிறைய படங்களில் பண்ணுறாங்க. எப்படின்னா வந்து நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து ஆரம்ப டைமில் வந்து ரோலெக்ஸ் வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம கடைசியாக வந்த டேனியல் கிரேக் இருக்கார்ல, அவர் வந்ததுக்கப்புறமேட்டு ஒமேகா வந்துச்சு நடுவில். அதே மாதிரி அங்கே வந்து சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே சோனியோட சிஸ்டம் தான் அதில் இருக்கும். அதே மாதிரி ஃபோன் வந்து நோக்கியா ஃபோன் தான் ரொம்ப நாளாக வந்து அதில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எரிக்சன் வந்துச்சு, அப்புறம் வந்து சோனி வந்தது. இது மாதிரி ஒவ்வொரு படங்களுக்குன்னே அந்த படத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜியான ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகும். இப்போ ஜேம்ஸ் பாண்ட் படத்தை வந்து உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ அவர் வந்து அந்த ஒமேகா வாட்சை வந்து பயன்படுத்துறாங்கன்னா அந்த வாட்சை வந்து அந்த அளவுக்கு விளம்பரப்படுத்த முடியும். சோனி யூஸ் பண்ணுறாங்கன்னா சோனி அவ்வளோ டெக்னிக்கலான டெவலப்பான ஒரு லேப்டாப்பா அப்படின்னு பார்ப்பாங்க. சோனி லேப்டாப்பை அவர் பயன்படுத்துறாங்க அப்படிங்கும்போது. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து இந்தியாவில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ சாதாரண ஒரு யூடியூப் சேனல் என்ன பண்ணுவாங்க, டெவலப் ஆனவொடனே ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இதையும் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அதுலேயும் பயங்கரமான காசு பார்த்துருக்காங்க. நம்மளுடைய வேட்டையின் திரைப்படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னது மஹேந்திராவோட கார் இருக்குல்ல, அவர் வந்து தலைவர் யூஸ் பண்ணுற அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு விளம்பரம் பண்ணாங்க. காலா படத்த டைமில் வந்து மஹேந்திரா தார் கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆச்சு. விளம்பரம் பண்ணுறதுக்காக வைக்கப்படலை, பட் ஆனால் அதை அந்த படத்தில் யூஸ் பண்ணனால ஆனந்த் மஹேந்திரா சார் வந்து அதை யூஸ் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஒரு படத்துக்கு எந்தெந்த வகையில் வந்து வருமானம் வருதோ அந்தளவுக்கு வருமானம் பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம்தான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆடியன்ஸுக்காக வந்து அதை நோட் பண்ண போதில்லை. அந்த கஜாரே சிமெண்டையோ இல்லை வந்து டேங்கோ, அதுக்கப்புறமேட்டு அவர் கையில் வச்சுருக்க அந்த டீ கிளாஸில் வந்து சக்கரா கோல்டு இருக்குது, இதெல்லாம் உட்காந்து ஒன்றும் மக்கள் வந்து பார்க்க போகிறதில்ல. ஆனால் ஒரே விஷயந்தான், அது வந்து அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்களா, அது வந்து எந்தளவுக்கு சென்சிபிளாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா முக்கியம். கதையோடு சேர்ந்து வருதா அப்படிங்கிறதா முக்கியம். ஆனால் நிறைய காட்சிகள் வந்து கதையை தாண்டி அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறதுனா ரசிக்கும்படியான ஒரு இடத்த நோக்கி சில காட்சிகள் மட்டும் வச்சுட்டு அப்புறமேட்டு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுத்துட்டு அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணனால தான் இந்த 1800 கோடி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய இடத்த, மிகப்பெரிய டார்கெட்டை மிக குறுகிய காலத்தில் வந்து ரீச் ஆயிருக்கு. இப்போ இதை பற்றி ஒரு 2 வீடியோ போட்டிருந்த டைமில் வந்து நம்ம தமிழ் சினிமாவையும் தெலுங்கு சினிமாவையும் கம்பேர் பண்ணி நான் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கும்போது சில பேர் சொன்னாங்க, சில பேர் மென்ஷன் பண்ணி சொல்லும்போது ஏன் வந்து ஒரு வயிற்றுச்சலோட பேசுகிற மாதிரி இருக்குது, தமிழ் சினிமாவில் வந்து தெலுங்கு சினிமா பார்த்து வயிறு எரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரே ஒருத்தர் கேட்டாருன்னு கூட நினைக்கிறேன். ட்விட்டரில் நிறைய பேர் கேட்டாங்க, இதில் வந்து கம்மியாக கேட்டாங்க. ஸோ அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தமிழ் சினிமாவை பார்த்து நிறைய நாட்கள் வந்து நிறைய இண்டஸ்ட்ரிகள் வந்து வயிறு எரிஞ்சிருச்சு. இப்போ தமிழ் சினிமாவுடைய ஆதங்கம் இது. நம்மளும் வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் வைஸும் ரொம்ப பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அமரன் படம் 350 கோடி கலெக்ஷன் வந்த மாதிரி இப்போ புதுசாக வருகின்ற லப்பர் பந்து படம் 350 கோடி கலெக்ஷன் வந்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக, அதை விட மிகப்பெரிய சந்தோஷமாக நான் எதையுமே வந்து பார்த்துருக்க மாட்டேன். இப்போ மகாராஜா படம் வந்து கிட்டத்தட்ட 180 கோடியை தாண்டி படம் கலெக்ஷன் வந்துருக்குல்ல. நம்ம சைனீஸ் மார்க்கெட்லேயே வந்து அதிக கலெக்ஷன் பண்ணின சவுத் இந்தியன் மூவியாக வந்து மகாராஜா படம் தான் வந்திருக்கு. அது பெருமை தானே.
அது வந்து இவங்கள ஓவர்டேக் பண்ணிச்சு, அவங்கள ஓவர்டேக் பண்ணிச்சுன்னு கிடையாது. மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து எந்த படங்கள் வந்தாலுமே, தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்தக்கூடிய எந்த படங்கள் வந்தாலுமே, அது நல்ல பாசிட்டிவான விஷயம் தான். அது நடக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். வேற ஒண்ணும் கிடையாது. தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை, ஒரு படம் வரும்போது அந்த படத்துக்காக அவங்க குடுக்குற அந்த ஆதரவு, அங்கேயும் இதே மாரி வந்து ரசிகர்கள் போட்டி அதெல்லாம் இருக்குது. இருந்தாலுமே அவங்க அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அத வந்து கொண்டாடுறாங்க. அதே மாரி இந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்துருச்சுன்னா, அத வந்து கிரிட்டிசைஸும் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அத கொண்டு போய் மக்கள்ட்ட ரீச் பண்ற வேலையும் செய்றாங்க. ஸோ இது எல்லாமே அங்க பண்ற மாரி நம்பளும் அத செஞ்சோம்னா, மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரி வளரும் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில சொல்றேன். புஷ்பா 2 படத்தினுடைய குழுவிற்கு மிகப்பெரிய நன்றிகளையும், அதாவது இந்தியன் சினிமாவுல இவ்வளவு குறுகிய காலத்தில கலெக்ஷன் வரதுக்கு உண்டான வேலைய செஞ்சதுக்காக நன்றி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். மத்தபடி உங்களுடைய கருத்துல கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா! நம்மள பொறுத்தவரைக்கும். இந்த படத்த பொறுத்தவரைக்கும் தெலுங்கு சினிமாலேருந்து இந்திய சினிமாவே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிய வந்து அடையணும். அதை நோக்கி வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் வளரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய எண்ணம். உங்க கருத்துக்கள கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி, வணக்கம்.